அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது வந்து ஈது ஷாப்பிங்காண்டி எடுத்த விளாக் தான் இது. வாங்க இப்போ என்னென்ன எங்கெங்கே நான் போயிருக்கேன், அதுவும் இல்லாமல் நான் எங்கே போய் வாங்கினேங்கிறத இப்போ வந்து வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோவில் போகலாம். நான் வந்து கும்பகோணம் தான் போயிருந்தேன். அங்கே பெரிய முத்துசாமிக்கும் ஷாராங்கிற 2 கடைக்கு தான் போயிருந்தேன். ஒன்று ஷாராங்கிற கடை வந்து அபயா ஷாப், அது இன்னொரு கடை வந்து ட்ரெஸ் ஷாப்பு. சரின்ட்டு அது ஃபஸ்ட்டு வந்து நான் பாப்பாக்குள்ளதுக்கப்புறம் நான் வந்து ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் பண்ண போனேன். அவங்களுக்கு வந்து என்ன வாங்குறதுங்கிறத வந்து மைண்ட் செட்டோட போல் அங்கே போய் தான் வந்து டிசைட் பார்த்து வாங்குற மாதிரி இருந்துச்சு. எப்போவுமே சரி நம்ம டிசைட் பண்ணி போனாலுமே அங்கே தான் நமக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாங்குற மாதிரி இருக்கும். இது வந்து சாரா கடை. இங்கே வந்து நான் வந்து எனக்கு ஒரு அபாயமும் எங்கள் அம்மாவுக்கு ஒரு அபாயமும் நான் வாங்கிக்கிட்டோம். ஷால் வந்து இந்த தடவை எனக்கு ஒரு பிராண்டடாக ஒரு ஷால் வாங்கிக்கிட்டேன். ஏன்னா ரொம்ப நாள் ஆசை பிராண்ட் ஷால் வாங்கி போகணுன்ட்டு. ஏன்னா வந்து இதுக்கு மேலே 99 ருபீஸ்க்குள்ள ஷால் தான் வாங்குவேன். இந்த தடவை 220 ஷால் வாங்கினேன். நல்லாவே இருந்துச்சு. ஒரு ஷால் வாங்கினாலுமே ஒரு பிரோஜனமாக வாங்குவோன்றதுக்கு இந்த தடவை விலையை பார்க்குறேன் நான். இதுதான் வந்து பெரிய முத்துசாமி. இங்கே என்ன வாங்கினேன்னா வந்து பாப்பாவுக்கும் எனக்கும் அப்புறம் வீட்டுக்கு உள்ள சின்ன திங்ஸ் மட்டும்தான் நான் வாங்கினேன். நான் நைட் டைமுங்கிறதுனால கும்பகோணமே வந்து ஒரு பிரகாசமாக இருந்துச்சு. எங்கே பார்த்தாலுமே சீரியல் லைட்டு தான் போட்டிருந்தாங்க எல்லா கடையிலுமே. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அது ஒரு ஷார்ட் வீடியோவில் கூட நான் போட்டிருப்பேன், பாருங்கள் மறக்காமல். செகண்ட் ஃப்ளோரில் தான் வந்து குழந்தைங்களுக்குள்ள செக்ஷன் இருக்குது. ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து சாரீ செக்ஷனு. செகண்ட் ஃப்ளோர்லேயே வந்து எல்லாமே குழந்தைங்களுக்குள்ள எல்லாமே டாய்ஸு, ட்ரெஸ்ஸு, அப்புறம் அவங்களுக்கு யூஸ் பண்ணுற சோப்பு, ஷாம்பு எல்லாமே வச்சுருப்பாங்க. எல்லாமே ஒன்லி பேபிஸ்க்கு மட்டும்தான் இருக்கும். அது மட்டும் இல்லை, அடல்ட்ஸ்க்கும் இருக்கும். அது என்னென்னா ட்ரெஸ் மாதிரி உள்ள கலெக்ஷன் தான் இருக்கும். இங்கே வந்து இந்த புதுசாக நான் கேப் ட்ரை பண்ணேன், நல்லா இருந்துச்சு. ஆனால் நம்மலாம் வந்து வெளியே போட்டுட்டு வர முடியாதுல்ல, ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிட்டேன். இந்த வீடியோ பாருங்கள். இது வந்து என்னோடய பொண்ணு தான் எடுத்த வீடியோ. இது சும்மா கொடுத்தேன். அவங்க சின்ன பிள்ளை தானே, அவங்களுக்கு தெரிஞ்சதை எடுத்தாங்க. எனக்கு ரொம்ப பார்க்குறதுக்கு சந்தோஷமாக தான் இருந்துச்சு, இந்த அளவுக்காச்சும் எடுக்கிறாங்கன்ட்டு. அப்புறம் இந்த தடவை தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு ஃப்ரேம் கண்ணாடிக்கு வந்து மாத்திரை வாங்குகிற மாதிரி நிலமை வந்துச்சு. ஏன்னா வந்து ஏற்கனவே இப்போ நான் போட்டுட்ருக்கிறது ஸ்டீலில் போட்டிருக்கேன். நான் வாங்கியிருக்கிறது வந்து பிளாஸ்டிக்கில். எல்லாருமே அப்படி தான் போட்டிருக்காங்க, நல்லாவும் இருக்குதுன்னு. நான் இந்த தடவை பிளாஸ்டிக்கில் ஃப்ரேம் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன். எங்கள் ஊரில் தான். அந்த வீடியோ உங்களுக்கு வரும், நான் அப்லோட் பண்ணுறேன் நான். அப்புறம் இந்த மாதிரி செப்பல்ஸ்லாம் வந்து ஜிகுன்னு இருப்பாங்க, அதெல்லாம் வந்து நான் வாங்க மாட்டேன். ஏன்னா பாப்பாவுக்கு வந்து அது கால் வரைக்கும், அதனாலட்டு நான் வாங்க மாட்டேன். நான் ட்ரெஸ்ஸு பர்ச்சேஸ்லாம் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் இது என்ன ட்ரெஸ்ஸு வாங்கணுங்கிறத வந்து ஆஃப்டர் ஈவுக்கப்புறம் உள்ள வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறதுனால. ஆனால் பாப்பாவுக்கு எனக்கு தான் எடுத்தது. அப்புறம் புக்கா 2 எடுத்தவங்கலாம் நைட் டைமில் தான் நாங்கள் வந்து கிளம்பி போனது. அதுக்கப்புறம் பெரிய மூப்பனாரில் வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். நான் சின்ன பிள்ளையிலேருந்து இந்த கடை இருக்குது. அப்போல்லாம் வந்து ஓட்டு கட்டடமாக தான் இருந்துச்சு. இப்போ அவங்க 2025 அவங்களோட முன்னேற்றத்தை பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. மாஷா அல்லாஹ். இதே மாதிரி தான் நம்ம எல்லாருமே வந்து கஷ்டப்பட்டு விடாமல் முயற்சி ஒரு விஷயத்தை செஞ்சோன்னா கண்டிப்பாக இதை நம்ம சாதிக்கலாம் இன்ஷா அல்லாஹ். உங்கள் ஒரு கடையே வந்து எனக்கு வந்து உங்களுக்கு வந்து சொல்லணும்னு தோணுச்சு, அதை ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.